السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون. صدق الله العظيم. قال نبينا وشفيعنا مولانا مصطفانا محمد صلى الله عليه وسلم: ستكون فتن يصبح الرجل فيها مؤمن ويمشي كافرا إلا من أحياه الله بالعلم، أو كما قال عليه الصلاة والسلام. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين، يا شفيع المذنبين، يا رسول رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، دب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்பெருமானார் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழியை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள் அத்தனை பேர்கள் மீதும், இன்னும் இச்சபையில் கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்று நிலவட்டுமாக. வாழும் காலமெல்லாம் ரப்புல் ஆலமீனை நின்று வணங்கக்கூடிய பாக்கியவான்களாகவும், நெற்றியை தரையில் கொண்டு சுஜூது செய்யக்கூடிய நசீபுள்ள மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாட்களிலே சிறந்த ஒரு நாளிலும், அமல்களிலே சிறந்த ஒரு அமலிலும், இடங்களிலே சிறந்த ஒரு இடத்திலும் நம்மை ஒன்று கூட செய்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸில் கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொற்பாதங்களுக்கு கீழாக கண்ணருகில் கண்டறியக்கூடிய நல்ல நசீபினை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம் மூதாரிகளுக்கும் நிரப்பமாக சடிக்க சடிக்க அல்லாஹ் தந்தல் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்றைக்கு மனித குலத்தின் தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தானோ அன்றைக்கே மனிதகுல விரோதியான இப்லீஸ் என்ற ஷைத்தானையும் அல்லாஹ் படைத்து இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டான். அன்றிலிருந்து எதிர்ப்பை சந்திக்க துவங்கிய இஸ்லாம் காலம் காலமாக இன்று வரைக்கும் அந்த எதிர்ப்பை சந்தித்துக் கொண்டே வருகின்றது. அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்தின் மூலமாக அழகாக தெளிவாக சொல்லித் தருவான்: வமா யஅதீஹிம் மின் நபிய்யின் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்சிஊன். எந்த ஒரு நபியையும் எந்த சமூகத்திற்கும் நாம் அனுப்பவில்லை, அந்த சமூகத்தில் அந்த நபியை கேலி செய்யக்கூடிய, அந்த நபியினுடைய வார்த்தையை மறுப்பு தெரிவிக்கக்கூடிய, அந்த நபியை நிராகரிக்கக்கூடிய அந்த இப்லீஸினுடைய குழந்தைகளை அனுப்பியை தவிர, அப்படிப்பட்ட கேலி செய்யக்கூடிய அந்த மனிதர்களை அனுப்பியை தவிர அந்த நபியை நாம் அனுப்பவில்லை என்கிறான். இந்த ஆயத்தை சொல்லி தரக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், இஸ்லாத்துல
இஸ்லாத்தை போதிப்பதற்காக வேண்டி எந்த ஒரு நபர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாலும் இஸ்லாம் என்ற அந்த மதம் பிரகடனப்படுத்தப்பட்டால் அதற்கு விரோதியாக சிலர்கள் இருப்பார்கள். அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தொடங்கி உலகம் அறியக்கூடிய அந்த காலம் வரைக்கும் இருக்கும் என்ற இந்த ஆயத்து மறைமுகமான ஒரு சிந்தனையை நமக்கு சொல்லித் தருகின்றது. அதன் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு முன்பு வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் அந்த நபியை மறுக்கக்கூடிய சில கூட்டத்தார்களை அல்லாஹ் உருவாக்கி கொண்டே இருந்தால் அதன் வழியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலகட்டத்தில் மக்காவின் காபிர்களாக, மதீனாவினுடைய மறைமுக முனாஃபிக்குகளாக, இன்னும் நேர்முகமாக யூதர்களாக, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இஸ்லாத்தினுடைய எதிர்ப்பு அங்கு தொடங்கியது. எங்கெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் இந்த எதிர்ப்புகளும் வளர்ந்தது. ஆனால் அதை விடவும் அந்த எதிர்ப்புகளை வீழ்த்தி வளர்ந்து அந்த எதிர்ப்புகளை அடியோடு அடியாக வருவது இஸ்லாத்தினுடைய வீரியத்தை அளிக்க வரும் விஷச்செடிகள் என்று உணர்ந்து கொண்டு அதை முளையிலேயே கிள்ளக்கூடிய ஒரு நேர்முகமான வாழ்க்கையை நடத்தி வருவதுதான் இந்த இஸ்லாம் என்று. சஹாபாக்களுடைய காலத்துல ஷியாக்களும் முஅத்தஸிலாக்கள் இமாம்களுடைய காலத்திலும் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு அந்த நூற்றாண்டுகளிலும் ஒவ்வொரு இனத்தவர்களையும் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு விரோதிகள் இருந்து கொண்டே வந்தார்கள். அதே சூழலை நாம் எடுத்துக்கொண்டால் இன்று தூய வழியில் இஸ்லாம் என்ற சில இஸ்லாத்தினுடைய துரோகிகள் ஒரு பக்கமும், தூய வழியில் இந்தியா என்ற அடிப்படையில் சில பாசிச சக்திகளும் அதை மறைமுகமாக இயக்கும் மதவாத இயக்கங்களும் இன்னும் அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்யக்கூடிய ஏனைய யூத நாடுகளும் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இது போன்ற நபர்களால் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்னும் சந்திக்க வேண்டிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாம் கையில் எடுக்க வேண்டிய ஒரு ஆயுதம் என்னவென்று தெரியுமா? இரண்டை நாம் கையில் எடுக்க வேண்டும். ஒன்று கல்வியை எடுக்க வேண்டும், இரண்டாவது ஒழுக்கத்தை எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதன் மூலமாக இது போன்ற சூழ்ச்சியாளர்களுடைய வலைவீச்சில் இருந்து நாம் பிடிபடாமல் தப்பிக்க இயலும். கல்வி என்று எடுத்துக்கொண்டால் மார்க்க கல்விதான் நாம் எடுக்க வேண்டும். என கல்வி என்பது நம் கண்களுக்கு தெரியாத ஒரு மிக பெரும் ஆயுதம். அதிலும் மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனை சீரிய சிந்தனையில் அவனை நேர்வழியின் பக்கம் கொண்டு போகக்கூடிய ஒரு அறிவார்ந்த ஒரு ஆற்றல் இந்த மார்க்க கல்விக்கு மாத்திரமே இருக்கின்றது. அதே சமயத்தில் இந்த மார்க்க கல்விக்கு முழுமையாக செல்வந்தர்கள் உதவியும் சேர்ந்திருக்க வேண்டும். இந்த இரண்டும் சேர்ந்து இருந்தால், சமூக சேவையும் மார்க்க கல்வியும் சேர்ந்து இருந்தால் அதனுடைய பிரதிபலன் எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் இன்றைய ஆட்சியர் காலத்தில் பிடிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சமூக சேவையும் மார்க்க கல்வியும் ஒன்று இணையும் பொழுது அதனால் வளரக்கூடிய அந்த வளர்ச்சிகளை கண்டு ஆட்சி அதிகாரங்கள் நமக்கு கீழ் அடங்கும். அதை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது இந்த மார்க்க கல்வியும் சமூக சேவையும் சேர்ந்து இருந்தனால ஒரு உலகமே திரும்பி பார்த்தது. ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் தேடி கைக்குள் அடங்கக்கூடிய ஒரு நிலைகள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே வரலாற்று நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துகின்றன. ஆப்பிரிக்காவை ஆட்சி செய்த மாலி மூசா 1280 முதல் 1337 வரை 57 ஆண்டுகள் ஆட்சி செய்த மாலி மூசா சஹாரா என்ற பாலைவனத்தில், மாலி என்ற நகரத்தில், ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு ஊரு, இதில் ஆட்சி செய்த மாலி மூசா என்ற ஒரு மிக பெரும் செல்வந்தர், 6000 மதர்சாக்களை உருவாக்கியவர், தங்க தொழிற்சாலை வைத்து நடத்தியவர், அரச குடும்பத்தை சார்ந்தவர். இவர்கள் ஆரம்ப காலத்துல மாலி என்ற அந்த இடத்தில் பாலைவனத்தில், அந்த சஹாரா என்ற பாலைவனத்துல ஒரு யூனிவர்சிட்டி, ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று நாடிய பொழுது உலகத்தில் உள்ள அனைத்து பெரும் ஆசிரியர்களை அழைத்தார்கள். பெரும் பெரும் அறிஞர்களை அழைத்த பொழுது பாலைவனத்துல போய் யாரு கல்வி கற்க வருவாங்க அப்படின்னு அவர்களுடைய அந்த முயற்சியை இழிவுபடுத்தும் விதமாக அந்த ஆசிரியர்கள் பேசிய பொழுது இந்த மாலி மூசா அன்று நினைத்தார், உலகம் முழுவதும் இந்த மாலி என்ற இந்த கிராமத்தை பிரகடனப்படுத்த வேண்டும், எல்லா பகுதியிலும் மாலி மாலி என்று பேசப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிக பெரும் சிறப்பு மிக்க வரலாற்று மிக்க ஒரு ஹஜ்ஜை மேம்படுத்தினார். மக்களை இந்த மாலியின் பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டி
ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஹஜ்ஜை அறிமுகப்படுத்தினார். என்னுடன் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களையும் நான் இலவசமாக அழைத்து செல்கிறேன். அன்றைய தினத்துல 60,000 நபர்கள் அவர்களோடு ஹஜ்ஜு செய்தார்கள். மாலியிலிருந்து 6000 கிலோமீட்டர் காபத்துல்லா நடைபயணமாக 2000 கிலோ தங்கங்களை எடுத்துக்கொண்டு ஒட்டகங்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். இரவு எங்கெல்லாம் தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகின்றதோ தங்கும் இடத்தில் ஒரு பள்ளியை கட்டுகிறார்கள். அந்த பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்கங்களை வாரி வாரி வழங்கி இப்படியே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஹஜ்ஜை முடித்துக் கொள்கிறார்கள். முடித்த பிறகு அவருடைய புகழ் உலகம் எங்கும் தெரிய மதீனாவில் சிறந்த ஆசிரியர்களை அழைத்து சென்று அவர்களுடைய சஹாரா என்ற பாலைவனத்துல ஒரு யூனிவர்சிட்டியை உருவாக்குகிறார்கள். இன்றும் அந்த யூனிவர்சிட்டி ஜாமியா திம்புக் என்று இருக்கின்றது. அன்றைய காலகட்டத்திலேயே 1,00,000 நபர்கள் படித்தார்கள். இஸ்லாமிய கல்வியோடு உலக கல்விகளும் சேர்ந்து கற்றுக் கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை மாலி மூசா என்ற ஒரு மிகப்பெரும் ஒரு செல்வந்தர் நிகழ்த்தி காண்பித்தார் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். சமூக சேவையும் இந்த இஸ்லாமிய கல்வியும் சேர்ந்து வரும் பொழுது உலகமே நம்மை திரும்பி பார்க்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ரஹமத்துல்லா கிராந்தி கிபி 1817 முதல் கிபி 1890 முதல் வாழ்ந்த மனிதர். டெல்லியில உள்ள அதாவது முசப்பர் என்ற நகர்ல கிரானா என்ற ஊர்ல வசித்தவர். இவர்கள் மிகப்பெரும் ஒரு மார்க்க மேதை. இவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் பிஷப் பெண்டர் என்ற ஒரு கிறிஸ்துவ அறிஞர் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியர்களையும் என்னின் பக்கம் விவாதத்திற்கு அழைத்தார். அழைத்த பொழுது இஸ்லாமியர்கள் யாருமே முன் வரவில்லை. அப்போ கடுமையான ஒரு வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்தினார்கள். என்னின் பக்கம் நீங்கள் விவாதம் செய்ய வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடுங்கள், தைரியம் இல்லாத சூழலில் நீங்க ஏன் இஸ்லாத்தில் இருக்கின்றீர்கள் என்று கடுமையான வார்த்தைகளை கொண்டு பிரகடனப்படுத்திய பொழுது இந்த ரஹமத்துல்லா கிராந்தி நம் சமூகம் இது போன்ற மனிதனிடத்தில் பின்தங்க கூடாது, அவர்களுடைய சொல்களுக்கு பதில் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி அவர்களிடத்தில் விவாதம் மேற்கொள்கிறார்கள். எந்த அளவுக்குனா இஸ்தம்புக் என்ற ஒரு பகுதியில கொண்டு அவங்களுடைய விவாதம் நடைபெறுகின்றது. அந்த விவாதத்துல இவர்கள் தோற்று விடுகிறார்கள். யாரு? அந்த கிறிஸ்துவ அறிஞர் தோற்று விடுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நான் இனிமேல் யாரிடத்திலும் விவாதம் செய்ய மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது ரஹமத்துல்லா கிராந்தி அதோடு விட்டுவிடவில்லை. இது போன்ற எத்தனை அறிஞர்கள் இஸ்லாத்தின் பக்கம் விவாதத்தை கொண்டு எதிர்த்தாலும் அவர்களுடைய வாயை நாம் அடைக்க வேண்டும் என்ற விதத்தில் இபஹாருல் ஹக் என்ற ஒரு கிதாபை எழுதுகிறார்கள். அந்த கிதாபில் கிறிஸ்துவர்களிடத்தில் எப்படி நாம் வாதம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படை இஸ்லாத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் அவர்கள் எழுதி வைத்தார்கள். காரணம், கல்வியை கொண்டு எதிரிகளை அவர்கள் அடக்கினார்கள். நம்மை எதிர்த்து வரக்கூடிய அனைத்து நபர்களையும் கல்வியை கொண்டு அடக்கினார்கள். கல்வி மாத்திரமே இஸ்லாத்தினுடைய வீரியத்தை வளர்க்க உதவும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மௌலானா இப்னுல் பைத்தல் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவை சார்ந்தவர், மாலி மூசாவிற்கு முன்னால் வாழ்ந்தவர். அந்த பாலைவன பகுதியை எப்படியாவது சஹாரா என்ற பாலைவன பகுதியை மேம்படுத்த வேண்டும் என்று அந்த மண்ணை ஆட்சி செய்தார்கள். ஆட்சி செய்யும் பொழுது தஞ்சையில இருந்து ஆய்வு செய்தார்கள். ஆய்வு செய்த பொழுது அந்த ஆய்வினுடைய உச்சகட்டத்துல இது விளைநிலச்சல், அதாவது விவசாயம் செய்வதற்கான தகுதியான மண் என்று உணர்ந்து தஞ்சையில் இருந்து விளைநெற்களை வாங்கி வந்து அதில் விவசாயம் செய்து ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 1400 செடிகளில் மருத்துவ குணங்களை எழுதி வைத்து சென்றார்கள். உலகமே அவருடைய மருத்துவ குறிப்பை பின்தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றும் இருக்கின்றது என்று வரலாறுகள் நமக்கு சொல்லுகின்றது. காரணம், கல்வி என்பது ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியாகும், ஒரு மதத்தினுடைய வளர்ச்சியாகவும் இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். தந்தை பெரியார் சொல்வார், ஈரோட்டில் நடந்த ஒரு மாநாட்டுல உலகமே காந்தியினுடைய ஜோப்புல இருக்குது, ஆனா காந்தி முகமது அலி ஜவஹர் என்ற அந்த இஸ்லாமிய அறிஞருடைய ஜாபுல இருக்கிறார். காந்தி சொல்வார், என் தோல் புதத்தில் 2 சிங்கங்கள் இருக்கிறது, சவுக்கத் அலி ஜவஹர், முகமது அலி ஜவஹர், இரண்டு சிங்கங்கள் இருக்கின்றது. அதுல முகமது அலி ஜவஹர் என்ற மிகப்பெரும் செல்வந்தர்லாம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் தந்தை இல்லாமல் வளர்ந்தவர்கள். அவங்க தாயார் கடுமையான கஷ்டத்தின் மத்தியில் அவர்களை வளர்த்து படிக்க வைத்தார்கள். லண்டன்ல போய் மாடர்ன் ஹிஸ்டரி படிச்சுட்டு வந்தாங்க. படிச்சுட்டு வந்து ஒரு பத்திரிகையின் ஒரு ஆசிரியராக இருந்து அந்த பத்திரிகையின் மூலமாக சமூக சேவை ஆற்றியவர்கள்.
எந்த அளவுக்கு தெரியுமா? 1921 லண்டன்ல நடந்த வட்டமேசை மாநாட்டுல லண்டனுடைய அனைத்து அறிஞர்களும் அனைத்து நீதியாளர்களும் சொன்னார்கள், முகமது அலி மட்டும் இந்த கூட்டத்துக்கு வந்துவிட வேண்டாம். வந்துவிட்டால் நம்முடைய கருத்துக்களை நாம் முன்வைக்க முடியாது. அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைக்கும் பொழுது நாம் அடங்கி போக வேண்டும். அவர்கள் காலடியின் கீழ் நம் அரசாங்கம் வந்துவிடும். அந்த அளவுக்கு பேச்சு திறன் கொண்டவர்கள், சட்ட நுணுக்கங்களை அப்படியே அறிவாற்றல் மூலமாக அறிந்து கொண்டவர்கள். அவர்களுக்கு நம்ம பேச முடியாது என்று அந்த லண்டன்ல உள்ள அனைத்து ஆட்சியாளர்களும் பயந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய கல்வியினுடைய திறன் அப்படி இருந்தது. நாம் சிந்திக்க வேண்டும். அன்றைய காலத்துல வாழ்ந்த அந்த இஸ்லாமியர்கள் தான் தங்களுடைய கல்வியை கொண்டு தன் இஸ்லாத்தினுடைய அந்த பாதுகாப்பு ஆயுதமாக ஆக்கிக் கொண்டார்கள். ஆனால் இன்றைய சமூகம் அந்த கல்வியை விட்டுவிட்டது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவாங்க, சதகூனு ஃபித்னன் யுஸ்பிஹு ரஜுலு ஃபீஹா முஃமினுன் வ யம்ஷி காஃபிருன் இல்லா மன் அஹ்யாஹுல்லாஹு பிஇல்மி. ஒரு காலம் வரும், அந்த காலகட்டத்தில் அதிகமான குழப்பம் இருக்கும். எந்த அளவுக்குன்னா, காலையில மூமினா இருப்பான், மாலையில அவன் காபிரா மாறிடுவான், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுவான். அப்படி ஒரு காலகட்டம் வரும். ஆனா அந்த காலகட்டத்திலும் சிலர்கள் ஒன்றை கொண்டு உயிரோட்டத்தின் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் அவர்கள் மாற்று மத கொள்கையை விட்டு பாதுகாக்கப்படுவார்கள். இஸ்லாத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அது என்ன தெரியுமா? இல்லாமன் அஹ்யாஹுல்லாஹு பிஇல்மி. யாருக்கு கல்வியை கொண்டு அல்லாஹ் உயிரோட்டத்தை கொடுத்தானோ, இந்த மார்க்க கல்வியை கொண்டு யாருக்கு அல்லாஹ் விழிப்புணர்வை கொடுத்தானோ, மார்க்க கல்வி இருந்து அதன்படி தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்வார்களே, அவர்களை தவிர அந்த குழப்பங்களில் ஆழ்த்தப்படுபவர்கள் அனைத்து பேர்களும் இருப்பார்கள். மார்க்க கல்வியோடு இருந்து அதன் மூலமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, இஸ்லாத்திற்கு முரண்பட்ட கருத்துக்கள் எல்லாம் இருக்குது, இதை விட்டு நாம் தவிர்த்து இருக்கணும் என்று அவன் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழப்பமான காலகட்டத்தில் இவன் வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களை போன்று பிரகாசமாக இருப்பான், இவனை யாருமே தீண்ட முடியாது என்று சொன்னார்கள். நாம் சிந்திக்கிறோமா இல்லையா? நமக்கு முன்னாடி இருந்த அந்த தலைவர்கள் அத்தனை பேர்களும் அவர்கள் இந்த கல்வியை கொண்டுதான் இஸ்லாத்தை வளர்த்தார்கள். இன்னைக்கு அந்த கல்வியை அளிப்பதற்கான திட்டங்கள், அதற்கான முயற்சிகள் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சமீபத்தில் ஒரு செய்தி வெளியாச்சு. 2018 ஜனவரி 10 ஷியாவுடைய வக்ஃப் வாரியத்தினுடைய ஒரு அறிஞர் வாசிம் ரிஸ்வி என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் லக்னோல பேட்டி கொடுக்கிறான். மதர்சாக்களை நாம் அழிக்க வேண்டும், மதர்சாக்களை மூட வேண்டும், மதர்சாக்கள்ல அதாவது இந்த மார்க்க கல்வி என்பது விரும்பத்தகுந்த கல்வியாக மாற்ற வேண்டும், அதுல உலக கல்வியையும் புகுத்த வேண்டும், இல்லைன்னா அதனுடைய அத்தாரிட்டியை நீங்க அப்படியே என்ன செஞ்சு முடக்கி விட வேண்டும் என்று ஒரு வாசிம் ரிஸ்வி என்ற ஒரு ஷியாக்களுடைய ஒரு அறிஞர் சொல்கிறார் என்று சொன்னால், மதர்சாக்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்பது இந்த மார்க்க கல்வியில் இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொண்டு அதனை அழிப்பதற்கான முயற்சி இன்று வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். இன்று அந்த கல்வி நம்மை விட்டு அழிந்து போய் கொண்டிருக்கின்றது. இந்த கல்விதான் இன்று நம்மை பாதுகாப்பதற்கான ஒரு ஆயுதமாக, ஒரு ஆடையாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அந்த கல்வி இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய இஸ்லாமும் பாதுகாக்கப்படாது. இன்னைக்கு பார்க்கிற நம்ம பிள்ளைகள் மற்ற கல்வியெல்லாம் படிக்கிறாங்க, அந்த கல்வியில என்ன நடக்கிற இஸ்லாத்தினுடைய கலாச்சாரங்களை அப்படியே அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். எத்தனையோ காலேஜில் ஜிம்மா சொல்லக்கூடாது, எத்தனையோ தாடி வைக்க கூடாது, எத்தனையோ காலேஜில் இஸ்லாத்தினுடைய அந்த ஆடை அலங்காரங்களை அகற்றிவிட்டு அது ஒழுக்கமில்லாத ஆடைகளை அணியக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம். பர்தாக்களை அடிமை என்று சொல்லி அதனை விளக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். காரணம், இன்று இஸ்லாத்தினுடைய அந்த சட்ட திட்டங்களும் அதனுடைய கல்விகளும் அடியோடு எடுத்து விட வேண்டும் என்ற முயற்சிகள் இன்று அதிகம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் சிந்திக்க வேண்டும். இந்த கல்வி என்பது நம்மை பாதுகாக்கும். அதே சமயத்தில் இந்த கல்வியுடன் கூடிய இரண்டாவது ஆயுதம் என்ன தெரியுமா? ஒழுக்கம். அதுதான் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கும் ஒரு ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். அகிலா என்ற ஒரு பெண்மணி ஹாதியாவாக மாறுவதற்கு ஜசீலா பசீலா என்ற 2 பெண்மணியுடைய அந்த ஒழுக்கம் தான் காரணம் என்று அந்த பெண்மணி தேட்டி கொடுத்தது என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய அந்த வளர்ச்சி இன்னைக்கு அகிலா ஹாதியாவாக மாறினார் என்று சொன்னால் அவளை விடவும் அந்த ஜசீலா பசீலாவினுடைய அந்த வளர்ப்பு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்களிடத்தில் இருந்த ஒழுக்கம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஹிஜ்ரி 1080 தாரிக் இப்னு ஜியாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார்கள்.
அவர்கள் ஒரு நாட்டிற்கு செல்கிறார்கள், ஸ்பெயினுக்கு செல்கிறார்கள். எப்படி தெரியுமா? 100 இளைஞர்களோடு செல்கிறார்கள். அந்த ஊர்ல இருந்த ஒரு கிறிஸ்துவ அறிஞர் சொல்லுகிறார்கள், இந்த இளைஞர்கள் எல்லாம் வானத்தில் இருந்து குதித்தவர்களா, இல்ல பூமியிலிருந்து அப்படி முளைத்தவர்களா? நம்மை போன்று இயற்கையாக இவர்கள் பிறந்தது போன்று தெரியவில்லையே. இயற்கையாக ஒரு தாயினுடைய மடியிலிருந்து பிறக்கிறது, அப்படி ஒன்று பிறந்த மாதிரி தெரியல. இவர்கள் எல்லாம் வானவர்களை போன்றும் பூமியிலிருந்து ஒரு வித்தியாசமான படைப்புகளை போன்றும் இருக்கிறார்கள். இவர்களுடைய ஒழுக்க நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அந்த அறிஞரையே வேப்படை செய்தது என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அந்த ஒழுக்கங்கள் மாற்று மத சகோதரர்களை ஈர்க்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சுத்தம் என்பது இஸ்லாத்தை தவிர எந்த மதத்திலும் அடிப்படை ஆயுதமாக இல்லை. எல்லாத்தையும் சுத்தம் என்பது உடல் ஆரோக்கியமாகத்தான் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், ஆனா இஸ்லாம் என்பது அது ஒரு அமலாக பார்க்கின்றது. இஸ்லாத்துல மட்டும்தான் சுத்தம்ங்கிறது அமலு. மற்ற எல்லா மதத்தையும் எடுத்துக்கொண்டா சுத்தமா இருந்தா உடல் ஆரோக்கியமா இருக்கும், நம்மை சுற்றி ஆரோக்கியமாக நிகழும். அதன் மூலமாக நம்ம நீண்ட ஆயுள்களை பெற முடியும். யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம இதுபடி வெளித்தோற்றத்தை மாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால் அதை அமலாக கொண்டு வந்து ஈமானுடைய பரிசுத்தையே சுத்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய இந்த ஒழுக்க முறைகள் என்பது நம் இஸ்லாத்தை வளர்க்கும் மாற்று மத சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு கண்ணியத்தை நாம் ஏற்படுத்தி தரும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ராபியத்துல் இஸ்லாமியா என்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கின்றது. அந்த ட்ரஸ்ட்ல ஒரு அம்மா வந்து தன்னுடைய காபிரான ஒரு வாலிபரை கொண்டு வந்து என் பிள்ளைக்கு இஸ்லாத்தை கற்றுக் கொடுங்கள், இஸ்லாத்தினுடைய ஒழுக்க முறைகளை கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லிய பொழுது அவரிடத்தில் கேட்கப்பட்டது, ஏமா திடீர்னு இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கான காரணம் என்னன்னு கேட்கும் பொழுது, என் பக்கத்தில் விட்டு இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வாலிபர்கள் அவர்கள் தாய் தந்தையர்களுக்கு செய்யக்கூடிய அந்த மரியாதையை பார்க்கும் பொழுது இஸ்லாம் இதை அதாவது அனுபவ ரீதியாக போதிக்கின்றது, அதை நான் கண்கூடாக பார்க்கின்றேன். அதனால் என் பிள்ளையும் என்னை மதிக்க வேண்டும், அப்படி மதிக்க வேண்டும் என்ற ஒரு குணம் வர வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாத்துல மாத்திரம் தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் என் பிள்ளையை இஸ்லாமியனாக ஆப்பதற்கு உங்களிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றேன். நாம் சிந்திக்க வேண்டும். இதை நான் எதற்கு சொல்கின்றேன் என்று சொன்னால் இஸ்லாமிய வளர்ச்சி என்பது ஒழுக்கத்திலும் கல்வியிலும் இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு காலகட்டம் வரும், ஒரு காலகட்டம் வரும். அந்த காலம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? அதாவது தனக்கு முன்னால் உணவுகள் ஒன்று கூட்டப்படும், உணவுகள் ஒன்று கூட்டப்படும். அந்த சமயத்துல அதிகமாக அந்த உணவுகளை, அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த உணவுகள் நிறைய இருக்கும், ஆனா தின்பதற்கான ஒரு பயம் என்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். இதை கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வரக்கூடிய உதாரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருப்பார்கள், ஆனால் இஸ்லாத்தை பரிபூர்ணமாக சொல்வதற்கு அதனை பிரகடனப்படுத்துவதற்கான தைரியம் நம் உள்ளத்தில் இருக்காது. உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அந்த காலகட்டத்துல நாம என்ன கம்மியாவா இருப்போம், நாம என்ன கம்மியாவா இருப்போம் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதிகமாக நாம இருப்போம், அதிகமாக நாம இருப்போம். இஸ்லாமியர்கள் பலத்தினாலும் மக்களாலும் அதிகமாக இருப்போம். ஆனா நாம உள்ளத்துல இருக்கக்கூடிய ஒரு காரணத்திற்காக வேண்டி எதிரிகள் உள்ளத்துல நம்மை பற்றி எந்த பயமும் இருக்காது. 100 பேர் இருந்தாலும் ஒருத்தர் எதிரியா இருந்தா, எதிரி மாற்றுவது சகோதரர் இருந்தா, அந்த 100 பேர் இஸ்லாமிய நடத்தின அவர்கள் பயமே வராது. காரணம் என்ன தெரியுமா? நம் உள்ளத்தில் வகுன் என்ற ஒரு நோய் இருக்கின்றது. வகுன் என்று சொன்னால் ஹுப்பு துன்யா, உலக பேராசையும் மரணத்தினுடைய வெறுப்பும் இருக்கும் என்று சொன்னார்கள். இந்த இரண்டும் இருப்பதின் காரணமாக எதிரிகள் உள்ளத்துல எந்த பயமும் இருக்காது. நம்மை கண்டு அவன் 1000 பேரா இருந்துட்டு போட்டோம், அவன் 1 லட்சம் இருந்துட்டு போட்டோம், எப்படி வளர்ந்தா நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த பயம் அவனிடத்தில் அகற்றப்பட்டு விடும். அப்படியே இஸ்லாமியன் என்று சொன்னால் எவ்வளவு இருந்தாலும் அவன் அழித்து விட வேண்டும் என்ற ஒரு வீரியமாக அவன் செயல்படுவான். காரணம், நம் உள்ளத்துல உலக பேராசை இன்னைக்கு இருக்க மாதிரி. மௌத்த பத்தி பேசினாலே நிறைய பேருக்கு முகம் சுளிக்குது. மௌத்த பத்தி பேசிட்டேனா எப்படியாவது சம்பாதிச்சு ஆகணும், அது ஹலாலா ஹராமுங்கிற பேர்ன்றதே கிடையாது. சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், வாழ்க்கை பூரா வீணா போனாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கணுங்கிற ஆர்வத்துலதான் இருக்கணும் தவிர உலகத்தினுடைய அந்த பேராசை அவனை விட்டு அடங்கவே மாட்டேங்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, களிமண் புரோனை கொண்டு களிமண் அடைத்த போன்ற உம்மத்தினருக்கு உலக பேராசையை வச்சு களிமண்ணால் அடைச்சாலும் அவர்கள் ஆசை தீராது என்று சொன்னார்கள்.
எவ்வளவுதான் கடைசி வரைக்கும் உலக பேராசை வந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது, மௌத்தினுடைய அந்த செய்திகளை பேசப்பட்டு விட்டால் அவர்கள் அதை வெறுப்பார்கள். அப்படிலாம் பேசாது, என்ன பேசுறியோ, அல்லாஹ் பாதுகாப்பான் என்று அந்த மௌத்தினுடைய வெறுப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் தான் இஸ்லாத்தினுடைய அதிகமாக இருந்தாலும் சரி, எதிரிகளை குறித்து எந்த பயமும் இருக்காது. அப்படி பயமுறுத்தப்பட்ட ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று பார்க்கிறோம், மாட்டு வரி அந்த அரசியலில் தொடங்கி எந்த அளவுக்கு நமக்கு வந்து கொண்டிருக்கின்றது. நீதிமன்றங்கள் எல்லாம் இன்று நிதி கெட்ட மன்றங்களாக, நிதி திரட்டு மன்றங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இஸ்லாத்திற்கு விரோதமான ஆட்சிகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய சட்டங்கள் அப்படியோ அடியோடு அடியாக அகற்றப்பட்டு விடுமோ என்ற ஒரு நிலையெல்லாம் இன்று ஏற்பட்டு விடுகின்றது என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட இன்னைக்கு ஜனத்தொகையில நாம 200 கோடி முஸ்லிம்களாக இருக்கின்றோம். 650 கோடி இன்னைக்கு உலகத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல 200 கோடி முஸ்லிம்களாக நாம இருந்து கொண்டும் மெஜாரிட்டியில 2வது நபர்களாக நாம் இருந்து கொண்டு இருந்தும் கூட நம்மளை பயமுறுத்துகிறார்கள் என்று சொன்னால், நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன இந்த இழிவான இந்த காரணங்கள் நாம் சிந்திக்க வேண்டும். நம்மை பாதுகாப்பதற்கு நமக்கு இருக்கக்கூடிய 2 ஆயுதங்களே கல்வியை, இந்த கல்வியை நாம் ஒருபொழுதும் விட்டுவிடக் கூடாது. இஸ்லாமிய கல்விகள் இன்று அழிந்து கொண்டே வருகின்றது. மதர்சாக்களுடைய எண்ணிக்கைகளை நாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு தூரம் ஆண்டுகளாக, நூற்றாண்டுகளாக மதர்சாக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த அந்த நூற்றாண்டுகால அந்த மதர்சாக்களில் வெறும் 10 பிள்ளைகளோடு பார்க்க முடியல. எவ்வளவு இன்னைக்கு ஒரு கேவலமான ஒரு நிலையில் மக்களுக்கு மத்தியில பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்ற அந்த உலக கல்வியின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆசை மோகங்கள் இஸ்லாத்தினுடைய இந்த கல்வியின் மீது இல்லாமல் போய்விட்டது. முழுக்க பெண்களிடத்துல கொஞ்சம் கூட இல்லை. அதனாலதான் இன்னைக்கு இஸ்லாமிய பெண்கள் சீரழிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய கல்வியை வளர்ப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். இஸ்லாமிய மார்க்க கல்வி ஒரு குடும்ப பெண்களிடத்திலும் சரி, ஒரு குடும்பத்தினத்திலும் இருக்க வேண்டும். இஸ்லாத்தினுடைய அந்த வாழ்க்கை முறைப்படி நம்முடைய வாழ்க்கைகளை நடத்தினால் என்றால் நம்மை அழிப்பதற்கு எந்த சூழ்ச்சிகளும் அங்கு செல்லுபடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக ஒழுக்கத்தை நாம் மேம்பட வேண்டும். இஸ்லாம் எந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருகிறதோ அந்த ஒழுக்கத்திலேயே வாழக்கூடிய அந்த நசீபையும் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதியாக ஒரு வார்த்தை சொல்வார்கள். ஒரு காலகட்டம் வரும். எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான சோதனைகளும் இறங்கிக் கொண்டே இருக்கும். அவர்கள் முசீபத்தில் ஆழ்த்தப்பட்டு கொண்டே இருப்பார்கள். எல்லா விதமான நஷ்டங்களும் நெருக்கடிகளும் அவர்களை வந்து கொண்டே இருக்கும். எதிலேயுமே வீழ்ச்சி அடைய முடியாது. அவர்கள் வீழ்ச்சியிலேயே ஆழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த காலகட்டத்திலும் கூட ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய உதவியை விட்டு நீங்காமல் இருந்து கொண்டு இருக்கும். அல்லாஹ்வுடைய அந்த பொறுப்பில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த கூட்டம் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்கும். அல்லாஹுதான் என்று அவர்கள் உள்ளத்தை அப்படியே அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு கொண்டே இருப்பார்களே, அப்படிப்பட்ட ஒரு கூட்டமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆகையால் அல்லாஹ்வை நாம் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு உள்ளத்தில் எல்லா விதமான காரியத்திலும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து அல்லாஹ்வுடைய பயத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உபதேசங்களை நம் உள்ளத்தில் கொண்டு வந்தால் நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி இந்த காலகட்டத்திலும் நமக்கு இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த நசீபுள்ள மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தல் புரிவானாக. நம் சந்ததிகளையும் அல்லாஹ் சேர்த்தல் புரிவானாக. இது போன்ற காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் முழுமையான பாதுகாப்புகளை அல்லாஹ் கொடுப்பானாக. இஸ்லாத்தை அழிக்க வரும் அந்த விஷச்செடிகளை முளையிலேயே அல்லாஹ் கிள்ளி எறிவானாக. இஸ்லாத்துடைய வளர்ச்சி கியாமத்து வரைக்கும் அல்லாஹ் தொடர்ந்து கொண்டே இருப்பானாக. நாயகத்தினுடைய பிரியத்தை நம் உள்ளத்தில் அதிகம் அல்லாஹ் கொண்டு வருவானாக. நல்லவர்களுடைய அந்த வாழ்க்கை நடைமுறைகளை நம் உள்ளத்தில் கொண்டு வந்து அவர்களை போன்று வாழக்கூடிய அந்த தியாகிகளாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மிடத்தில் ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர்கள் இஸ்லாத்திற்கு புதுசாக கன்வெர்ட் ஆனவர். கிறிஸ்துவ மதத்தில் மத போதகர்களாக இருந்து நம் இஸ்லாத்தை ஏற்ற ஒரு நபர், மேலப்பாளையத்தை சார்ந்தவர். அவருடைய குடும்ப சூழல், அவரும் அவருடைய மூத்த மகனாரும் மாத்திரமே இஸ்லாத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள். மனைவி மகளும் இன்றும் நுழையவில்லை. அல்லாஹ் அவர்களும் இஸ்லாத்தில் வருவதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுப்பானாக.
இன்னும் அவருடைய மூத்த மகன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்காங்க திருநெல்வேலியில் ஒரு காலேஜ்ல, கடைசி ஃபைனல் இயர். படிப்பு வசதிக்காக வேண்டி தங்களை நாடி வந்திருக்கின்றார். கடுமையான கஷ்டத்தில் இடையில் அவர்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் ஒன் சைடு வாதம் அடித்து இப்பொழுதுதான் சரியான நிலையில் இருக்கிறார். அவர்களுக்கு நாம் நல்ல முறையில் உதவி செய்வோமாக. நம்மை நாடி வந்த அந்த இஸ்லாமியர்களுக்கு முழுமையாக நம் சகோதரர் என்ற அடிப்படையில் இன்னமல் மூமினூன இஹ்வத்துன், ஒவ்வொரு முஸ்லிம்களும் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம் சகோதரருடைய கண்ணீரை நாம் தான் துடைக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கான வழியை ஏற்படுத்தி தருவான். அவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த உதவியை அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் அதற்கான கூடிய இன்மையிலும் மறைமையிலும் அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டே இருப்பானாக. வாகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.